ஹாய் நண்பா, நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். அதில் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன, அடுத்து அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் மூலிமா நம்மளுக்கு வர லிங்கை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, அப்புறம் அந்த லிங்கை மெயினாக அதிக யூசர்ஸ் எங்கேஜ் ஆகிற ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை நம்ம கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும்னா, எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி எடுத்துக்கோங்க. லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. நார்மலாக ஈபே நம்ம பார்க்குறது எல்லாமே இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. லைக் நார்மலாக ஒரு ஷாப் எடுத்துகிட்டா கூட அது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான். அந்த ப்ராடக்ட்டை நம்ம கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். இப்போ நார்மலாக நம்ம போஸ்டர்ஸ், ஆட்ஸ் மூலமாக அவங்க ப்ரொமோஷன் பார்ப்பாங்க. அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வரும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா நீங்கள் நார்மலான பர்சன்ஸ் இல்லாட்டி நார்மலான கஸ்டமர்ஸ் அந்த கம்பெனியோட ப்ராடக்டை அவங்க லிங்க் தந்துடுவாங்க. அந்த லிங்க் மூலிமா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரமோட் பண்ணி அவங்களுக்கு கஸ்டமர் எங்கேஜ் ஆனாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் தருவாங்க. இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பீரியட் நடக்கிற ப்ராசஸ். இது நான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி சொன்னேன். இது ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, ஆன்லைனில் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் நிறைய இருக்குது. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனினா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. யூடெமி, ஃப்ரீலான்சர், ஃபிவர், நிறைய வெப்சைட் பார்த்துருப்பீங்க. இந்த வெப்சைட்லாம் லோகோ டிசைன், போஸ்டர் டிசைன், அப்புறம் கண்டென்ட் கிரியேஷன், வெப்சைட் கிரியேஷன் சொல்லிட்டு நிறைய சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்படி சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியோட அவங்க சர்வீஸையும் நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம். இப்படி ப்ரமோட் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு கமிஷன் தருவாங்க. நீங்கள் நார்மலாக ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் ஒவ்வொரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கமிஷன் தருவாங்க. அதெல்லாம் நம்ம வீடியோட கடைசியில் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன சோர்ஸ் மூலிமா, என்னென்ன வெப்சைட் மூலிமா நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமில் என்டர் ஆகலாம், என்னென்ன ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இருக்குது, டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அண்ட் டாப் அண்ட் ட்ரஸ்டபிள் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி நீங்கள் பார்க்கலாம். இப்போ ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸோட லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி உங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். அமேசான் அஃபிலியேட் நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கும், போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்புறம் ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட், ஈபே பார்ட்னர்ஸ் இருக்குது. அப்புறம் கிளிக் பேங்கில் உங்களுக்கு நார்மலாக அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை விட அதிகமான கமிஷன் கிடைக்கும். ஒரு சில ப்ராடக்ட் அவங்க அப் டு 90% கமிஷன் தராங்க. மோஸ்ட்லி 30 to 40% மேலே உங்களுக்கு கமிஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் பேங்கில் இருக்க ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம். அப்புறம் மேக்ஸ் பவுண்டின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ஸ்பாட்டிஃபை இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய வெப்சைட் இருக்குது. இதெல்லாம் டாப் வெப்சைட்ஸ். இப்போ நம்ம சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் டாப் 3 டாப் 3 சொல்லியிருக்கேன். நீங்கள் இது இல்லாமல் நிறைய சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இருக்குது. இது அதையும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் நீங்கள் ஃபிவர் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். யுடெமி ஆன்லைன் கோர்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஃப்ரீலான்சர்ஸில் அதே மாதிரி சர்வீஸ், லோகோ டிசைன், அது மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும். இந்த வெப்சைட் மூலமா அவங்க கொடுக்குற சர்வீஸ், அவங்க கொடுக்குற கோர்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த ப்ரொமோஷனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் உங்களுக்கு. ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நார்மலாக லிங்க் மூலிமா வாட்ஸ்அப்பில் அனுப்பி அதை ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் நீங்கள் போஸ்ட் போட்டாலும் சரி, உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்ம் என்னென்ன பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நீங்கள் ப்ரொமோட் பண்ண நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் மெயினாக சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட லிங்க்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வெப்சைட் வச்சுருக்கவங்க, பிளாக் வச்சுருக்கவங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாருமே அவங்களோட வெப்சைட்லேயே, அவங்க யூடியூப் சேனல்லையே இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ஸை ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ நார்மலாக நீங்கள் யூடியூபர்ஸ் பார்த்துருக்கலாம். யூடியூபர்ஸோட வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணுற சிஸ்டம்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற மைக்ஸ்னு சொல்லி அவங்க அமேசான் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். அதுவும் இல்லாமல் வெப்சைட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை பிளாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் பிளாக்ஸில் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இந்த அந்த ஏதாவது ப்ராடக்ட்டோட இதில் இந்த ப்ராடக்ட் இல்லை ஏதாவது சர்வீஸோட லிங்க்கை நீங்கள் எம்பெட் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் ஆட் டிஸ்பிளே ஆச்சுன்னா, அதுவும் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வெப்சைட்டில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரமோட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான். ஸோ நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம எப்படி இந்த அஃபிலியேட் லிங்க்ஸை, இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலயமா எப்படி நம்ம அந்த ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ ப்ரொமோட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ அதிகமாக யூசர்ஸ் எங்கேஜ் ஆகிறது ஃபேஸ்புக்கில். ஃபேஸ்புக் பேஜஸ் அதிக பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபேஸ்புக் வியூஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஃபேஸ்புக் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக்குன்ற மீடியம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இந்த அஃபிலியேட் லிங்க்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஃபேஸ்புக். இந்த ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம அஃபிலியேட் லிங்கை நம்ம ஒரு பேஜில் ப்ரொமோட் பண்ண சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க.
நீங்கள் இப்போ நார்மலாக அமேசான் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்க, இல்லை ரொம்ப டஸ்டபிளான பிளாட்ஃபார்மு. அமேசான் அஃபிலியேட் எப்படி சைன் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு போன வீடியோவில் நல்லா தெளிவாக சொல்லியிருப்பேன். ஃபுல் கைட் சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க ஐ பட்டனில் ப்ரொவைட் பண்ணுற பார்த்துக்கோங்க. அப்படி சைன் அப் பண்ண பிறகு வந்து நீங்கள் வந்து அமேசான் லிங்க்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ நான் நார்மலாக இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன். எப்படி ப்ரொமோட் பண்ணுற சொல்லி தர போகிறேன். இப்போ பாருங்கள், வெயிட் லாஸ் ப்ராடக்ட் ஃபார் மென் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராடக்ட் வேரியஸாக டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நார்மலாக நீங்கள் எதாவது ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, அதோட ஸ்டார்ஸ் எத்தனை ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு, அப்புறம் ரிவ்யூஸ் பாருங்கள், ரிவ்யூஸ் நல்லா இருக்கா பாருங்கள், அப்புறம் அதுக்கு ஆஃபர் வந்திருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஆஃபர் இருக்க விஷயத்தை வந்து மக்கள் நிறைய விரும்புவாங்க. அப்படி ஆஃபர் இருக்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன் அந்த ப்ராடக்ட் பற்றி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன், மசில் பிளேஸ்ன்ற ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டோட நேம் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் வந்து இந்த நேமை நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நேம் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு உங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து மேலே கெட்லிங் ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து இந்த ப்ராடக்டோட உங்கள் யூனிக் லிங்க், நீங்கள் அமேசான் அஃபிலியேட்டில் இருக்கனால உங்கள் யூனிக் லிங்க் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஃபேஸ்புக் பேஜ் நார்மலாக இந்த லிங்க்கை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர்னு நான் இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இந்த பேஜ் தான் கிடையாது, நார்மலாகவே ஃபேஸ்புக்கில் போய் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், இப்போ நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சார்பாக இருந்துச்சுன்னா, இல்லை டாய்ஸ் அண்ட் கிட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் செல் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான பேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஹெல்த்னு ஒரு பேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேஜில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு பேஜும் ஒரு சில பேஜ் வந்து பப்ளிக் பேஜஸாக இருக்கும், ஒரு சில பேஜஸ் வந்து ப்ரைவேட் பேஜஸாக இருக்கும். ப்ரைவேட் பேஜஸாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பேஜில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரைட்டே போஸ்ட்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ப்ராடக்டோட நேம் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க, அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், நல்லா ஐ கேட்சிங்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் கூகுள் சர்ச் பண்ணுறேன். கூகுளில் வந்து இந்த ப்ராடக்டோட நேம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நிறைய கண்டென்ட் வரும். இந்த கண்டென்ட்லேருந்து நீங்கள் ஒரு நல்ல ஐ கேட்சியான ஒரு டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு காப்பி பண்ணி அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து உங்களோட யூனிக் லிங்க் அமேசான் அஃபிலியேட்டில் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான உங்களோட யூனிக் லிங்க்கை வந்து கெட் நவ் திஸ் இன் அமேசான் சொல்லிட்டு நாம டைப் பண்ணி உங்கள் யூனிக் லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த யூனிக் லிங்க் வந்து நீங்கள் மேலே அந்த டாப் பாரை நீங்கள் பார்க்கலாம், அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணி இந்த பேஜில் போஸ்ட் பண்ணுறதுனால இந்த பேஜில் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து உங்கள் லிங்க் விசிபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் கொடுத்த உடனே உங்கள் ப்ராடக்டோட இமேஜ், நீங்கள் அந்த லிங்க் கொடுத்த உடனே ப்ராடக்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு போஸ்ட்டாக க்ரியேட் ஆகும். இந்த இமேஜ் தான் போடணும் கிடையாது. நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் வீடியோஸ் வேறு ஏதாவது போட்ட வீடியோ இருந்தாலுமே அந்த ப்ராடக்ட் பற்றி வீடியோ போட்டிருந்தா அந்த வீடியோ கூட நீங்கள் எடுத்து இந்த பேஜில் போடலாம் அவங்க பர்மிஷனோட. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த லிங்கை இந்த பேஜில் போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த பேஜில் பார்க்கலாம். ஸோ இந்த பேஜில் விசிட் பண்ணுறவங்க இந்த லிங்க்கை பார்ப்பாங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ளே, அதான் நார்மலாக இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி, இந்த லிங்க்குக்கு வந்து கேஷ் டைம் இருக்குது. இந்த கேஷ் டைம் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி, இந்த ப்ராடக்ட்டுன்னு கிடையாது, எந்த ஒரு அமேசான் ப்ராடக்ட் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கமிஷன் கிடைக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டில் வந்து 10% கமிஷன் இருக்குது, ஒரு சில ப்ராடக்ட் 12% கமிஷன் இருக்குது. நார்மலாக சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்து 1%, 2% கமிஷன்லாம் இருக்குது. ஸோ எந்த பொருள் அவங்க வாங்கினாலுமே உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இப்போ நார்மலாக இது வந்து ஸ்மால் ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து லார்ஜ் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ஃபோன் மாதிரி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ஃபோன் உங்களுக்கு வாங்கினாங்கன்னா உங்களுக்கு 10% கமிஷன் 1000 ரூபா. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 ஃபோன் நீங்கள் வந்து 10,000 ஃபோன் நீங்கள் ப்ரமோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து 10,000 ரூபா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ப்ரமோட் பண்ணுற உங்கள் மெத்தடு சொல்லி தந்துடுறேன். ஸோ நீங்கள் நார்மலாக ஃபேஸ்புக்கில் போய் நீங்கள் செல் பண்ண போகிற ப்ராடக்டோட நேமை கொடுத்து, இல்லாட்டி நீங்கள் செல் பண்ண ப்ராடக்ட் என்ன கேட்டகரியில் இருக்குது, இப்போ மொபைல் ஃபோன்னா மொபைல் ஆக்சசரிஸ், மொபைல் பேஜ்னு எலக்ட்ரானிக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜஸ் நிறைய வரும். அந்த பேஜஸில் உங்களோட ப்ராடக்டோட லிங்கை வந்து ஒரு நல்ல ஐ கேட்சிங்கான ஒரு போஸ்டர், நல்ல ஐ கேட்சிங்கான வீடியோ வச்சு கொடுத்து உங்கள் லிங்கை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இது ப்ரொமோட் பண்ணுறது மூலயமா உங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்குறதுனால உங்களுக்கு வந்து பெரிய கமிஷன் கிடைக்கும். இது வந்து அமேசானில் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே வந்து உங்கள் பயோவில் வந்து இந்த லிங்க்கை ஆட் பண்ணிக்கலாம்.
இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து நீங்கள் உங்கள் பயோவில் வந்து உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. இதில் வந்து உங்களோட லிங்க்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராடக்ட் லிங்க், அமேசான் ப்ராடக்ட் லிங்க்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் பயோவில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேயோ இல்லை உங்கள் பேஜ்லேயோ, இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ நீங்கள் வந்து ஹெல்த் ரிலேட்டட், நீங்கள் நார்மலாக நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தேவையில்லை, நார்மலாக இன்ஸ்டாகிராம் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி அதில் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி வீடியோஸ் போடுங்க, இல்லை ஃபோட்டோஸ் போடுங்க. இல்லை அப்படி முடியலைன்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக ஆல்ரெடி யாராவது இன்ஸ்டாகிராமில் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி பேஜ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கிட்ட மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும், இன்ஸ்டாகிராம் மெசேஜ். அவங்க கிட்ட மெசேஜில் வந்து நான் இதை மாதிரி நான் என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் உங்கள் பேஜ்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க பர்டிகுலர் அமௌண்ட் சொல்லுவாங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க வியூஸ் அந்த அவங்களோட பேஜோட வியூஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க பேஜை இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து எத்தனை பேர் விசிட் பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம் விசிட் பண்ணுறாங்களோ நீங்கள் அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கூட நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க வந்து நீங்களே ஓன் பேஜஸ் க்ரியேட் பண்ணி ஃபாலோவர்ஸ் அதிகப்படுத்தி, இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயே ஃபாலோவர்ஸ் நிறைய இருந்தால் உங்களோட பயோவில் வந்து அந்த லிங்க்கை போட்டுக்கோங்க. முடியாதவங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ண ரெடியாக இருக்கவங்க வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்க இன்ஸ்டாகிராம் பேஜஸில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் லிங்க்கை வந்து அவங்க பயோவில் போட சொல்லி நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணலாம். ஸோ இது இன்ஸ்டாகிராம் மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபேஸ்புக்கில் சொல்லிட்டு தந்திருப்பேன், ஃபேஸ்புக் பேஜஸில் எப்படி ப்ரமோட் பண்ண சொல்லிட்டு தந்திருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களால் எத்தனை பேஜஸில் போட முடியுமோ அத்தனை பேஜஸில் போட்டு நீங்கள் ப்ரமோட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். இது வந்து அமேசானில் மட்டும் கிடையாது. உங்களுக்கு நான் ஆல்ரெடி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து என்னென்ன வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், கிளிக் பேங்க் எல்லாமே இருக்குது. இத்தனையோட இதில் எல்லாத்தையும் சைன் அப் பண்ணிக்கோங்க. எப்படி சைன் அப், இப்போ அமேசான் எப்படி சைன் அப் பண்ணுறது சொல்லிட்டு உங்கள் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃப்ளிப்கார்ட் எப்படி சைன் அப் பண்ணுறது, கிளிக் பேங்க் எப்படி சைன் அப் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் சைன் அப் பண்ணி அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் எல்லாம் சைன் அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி அஃபிலியேட் ப்ரோக்ராமிங் மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நம்ம லிங்க்ஸ் எப்படி ப்ரமோட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மொத்த கைடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமுக்கு எப்படி சைன் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்க பெரிய பெரிய வெப்சைட்ஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ப்ரமோட் பண்ணுற பெரிய பெரிய கம்பெனிஸோட நீங்கள் எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி சைன் அப் பண்ணணும், எப்படி ஃபுல் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அமேசான் அஃபிலியேட் வந்து எப்படி சைன் அப் பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை ஐ பட்டன்லையோ ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நண்பா, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆன்லைனில் ஜென்யூனாக ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸ் அப்புறம் வந்து வேஸ் வந்து நான் என்னோட இனியும் வரப்போகிற வீடியோவில் வந்து போட்டுட்ருப்பேன். ஸோ இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி ஆன்லைன் ஏர்ன் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வில்லிங்காக இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மேலும் இந்த மாதிரி வீடியோ நான் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உந்துதலாக இருக்க எனக்கு கீழே லைக் போடுங்க. இதே மாதிரி ஆன்லைனில் ஜென்யூனாக ஏர்ன் பண்ணுற இன்னொரு வெப்சைட்டோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.